வணக்கங்க. இந்த வீடியோவில் டிராயிங்கில் இருக்கக்கூடிய அசம்பிளிக்கு ரிலேட்டடான டூல்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ நான் டிராயிங் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு தேவையான அசம்பிளியை நான் உள்ளே கொண்டு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அசம்பிளியை நான் டிராயிங்குள்ளார கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த அசம்பிளிக்கு நான் பில் ஆஃப் மெட்டீரியல் எடுக்கணும். சரிங்களா? இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் இந்த வியூவை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு இங்கே டேபிள்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்துட்டு பில் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னு கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி இங்கே அனடேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ் அப்படின்னு இருக்கும். இங்கே வந்துட்டு பில் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். சரிங்களா? கொடுத்துட்டு இங்கே என்ன டைப் ஆஃப் பில் ஆஃப் மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு இங்கே நம்ம ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்தா நமக்கு இந்த அசம்பிளிக்கு தேவையான பில் ஆஃப் மெட்டீரியல் ஜென்ரேட் ஆயிரும். சரிங்களா? இங்கே பார்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா நான் அந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டம் நம்பர் 1 அதோட பார்ட் நம்பர் இது, டிஸ்கிரிப்ஷன் இது, அது ஒரு குவான்டிட்டி இருக்குது. ஸோ இந்த அசம்பிளியில் எது ஐட்டம் நம்பர் 1 அப்படின்னு நம்ம வந்து இங்கே நம்பரிங் கொடுக்கணும். ஓகேங்களா? அதுக்கு தேவையான டூல் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பலூன் அப்படின்னு இருக்குல்ல அது. ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு நான் இப்போ இந்த ஃப்ரேமோட ஒரு எட்ஜை செலக்ட் பண்ணுறேன். எட்ஜை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த பலூனில் ஏரோ ஹெட் கிடைக்கும். சரிங்களா? இதே ஃபேஸை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த பலூனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாட் தான் கிடைக்கும். சரிங்களா? நான் இப்போ இந்த எட்ஜை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு எனக்கு தேவையான பொசிஷனில் நான் அந்த பலூனை ப்ளேஸ் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ எனக்கு 1 அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆயிடுச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்? இதான் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த லிவர். சரிங்களா? இப்போ இந்த லிவரோட ஒரு எட்ஜை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு பலூனை எனக்கு தேவையான இடத்துல ப்ளேஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் நம்பர் 2. சரிங்களா? நெக்ஸ்ட்டு போல்ட்டு. ஸோ இதுதான் போல்ட்டு. ஸோ இதோட எட்ஜை நான் செலக்ட் பண்ணிட்டு பலூன் எனக்கு தேவையான இடத்துல ப்ளேஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் நம்பர் 3. நெக்ஸ்ட்டு நட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் நம்பர் 4. சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசம்பிளிக்கு நம்ம பில் ஆஃப் மெட்டீரியல் க்ரியேட் பண்ணணும். இப்போ நான் மேனுவலாக ஒவ்வொரு இதுக்கும் நான் பலூன் கொடுத்துருக்கேன் இல்லையா? இப்போ இதை வந்து நான் டெலீட் பண்ணுறேன். ஆட்டோ பலூன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த வியூவை செலக்ட் பண்ணிங்கன்னு வைங்களேன், இங்கே இருக்கிற பில் ஆஃப் மெட்டீரியலுக்கோசரம் ஆட்டோமேட்டிக்காக பலூன்ஸ் வந்து கிரியேட் ஆயிரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் லைன். இது என்ன அப்படின்னா, இப்போ இந்த பலூன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொசிஷனில் இருக்குது. சரிங்களா? இப்போ இதையெல்லாம் நான் வந்து ஒரே லைனில் வந்து நான் கொண்டு வரணும். சரிங்களா? நான் இந்த மாதிரி மேனுவலாக கொண்டாந்துட்டேன். இதெல்லாம் இப்போ ஒரே லைனில் இருக்குது. சப்போஸ் இப்போ நான் இதை மூவ் பண்ணேன் அப்படின்னா ஒரு பலூன் மட்டும் மூவ் ஆகும். சரிங்களா? இப்போ இந்த எல்லா பலூன்ஸையும் நம்ம ஒரு மேக்னெட்டிக் லைனில் கனெக்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ மேக்னெட்டிக் லைன் அப்படிங்கிற டூலை செலக்ட் பண்ணிட்டேன். எனக்கு எங்கேருந்து எங்கே மேக்னெட்டிக் லைன் வேணும் அப்படிங்கிறத நான் ட்ரா பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அந்த மேக்னெட்டிக் லைனில் ஆட்டோமேட்டிக்காக அந்த பலூன்ஸ்லாம் போய் அட்டாச் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் லைன் டூலோட பர்பஸ். நெக்ஸ்ட் இந்த சர்ஃபேஸ் ஃபினிஷ், வெல்டு சிம்பிள், ஜாமெட்ரிக் டாலரன்ஸ், டேட்டம் ஃபியூச்சர், டேட்டம் டார்கெட், இது அப்புறம் இந்த பிளாக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் மட்டும் நம்ம தனி வீடியோவாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பில் ஆஃப் மெட்டீரியல் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? எனக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனை நான் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த அசம்பிளியை ஓப்பன் பண்ணணும். அந்த அசம்பிளியில் இருக்கக்கூடிய பார்ட்டை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இது வந்து இதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும், பேஸ் ஃப்ரேம் கொடுத்துட்டு இங்கே நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணுறேன். சரிங்களா? அசம்பிளியும் க்ளோஸ் பண்ணுறேன்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் கொடுத்த நேமுக்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ இது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில் ஆஃப் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனை நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். இது வந்து ஃபார்முலா பண்ணுறது. இல்லை இதை வந்து வேறு மாதிரியும் பண்ணலாம். ஜஸ்ட் இப்படி டபுள் கிளிக் பண்ணி அந்த காலத்தை இப்படி எடிட் பண்ணலாம். பேஸ் ஃப்ரேம் வித் ஃபுட்ரெஸ்ட் இப்படி கொடுக்கலாம். சரிங்களா? இப்போ நான் வந்து பாருங்கள் செகண்ட் பார்ட் என்னது, லிவர். இதுக்கு வந்து நான் லிவர் அப்படின்னு கொடுத்துட்டேன். சரிங்களா? இதே மாதிரி இங்கே பார்ட் நம்பரும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேணுங்கிற மாதிரி மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த பில் ஆஃப் மெட்டீரியல் இருக்கு இல்லையா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும். அதை ஜஸ்ட் இப்படி செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி நமக்கு வேணுங்கிற பொசிஷனில் இந்த பில் ஆஃப் மெட்டீரியலை நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பில் ஆஃப் மெட்டீரியலில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்கொயர் மாதிரி இருக்கும். அதை இப்படி செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணால் நமக்கு வேணுங்கிற சைஸுக்கு பில் ஆஃப் மெட்டீரியலை மாடிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்படி ஒரு காலத்தோட வித்தை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஒரு காலமை செலக்ட் பண்ணிட்டு இந்த டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நமக்கு வேணுங்கிற மாதிரி பொசிஷன்ஸ் மாற்றிக்கலாம். இப்போ எனக்கு இந்த அலைன்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு சென்டராக வேணும். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஒரு செல்லை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இங்கே சென்டர் அலைன் அப்படின்னு கொடுக்கணும். சரிங்களா? இப்போ எனக்கு இந்த காலத்தோட வித்தை வந்து நான் ரெடியூஸ் பண்ணணும். அதுக்கு இந்த காலத்தை இந்த இடத்துல இப்படி செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்படி இந்த லைன் இப்படி ட்ராக் பண்ணால் அதோட வித்து வந்து சேஞ்ச் ஆகும். சரிங்களா? இப்போ எனக்கு அடிஷ்னலாக இங்கே இன்னொரு காலம் நான் கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி இந்த காலத்தை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இன்சர்ட் காலம் லெஃப்டா ரைட்டான்னு கேட்கும். நம்ம லெஃப்ட் கொடுத்தா லெஃப்ட் சைடு வந்து காலம் வந்துடும், ரைட் கொடுத்தா ரைட் சைடு வந்து காலம் வந்துடும். சரிங்களா? ஸோ இந்த காலத்தில் என்னென்ன ப்ராப்பர்ட்டி கொண்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் புதுசாக ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, இங்கே குவான்டிட்டி இருக்குது, இங்கே பார்ட் நம்பர் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இந்த இடத்துல நான் ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ண போகிறேன். இங்கே என்ன ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணலாம் அப்படின்னா வெயிட் ஆட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த காலம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா லெட்டர் காமிக்குது இல்லையா, டி காலத்தை வந்து நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இங்கே வரணும் அப்படிங்கிறத இங்கே செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறேன்னா நான் வந்துட்டு வெயிட் இருக்கு இல்லையா, வெயிட் கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த அசம்பிளியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டோட வெயிட்டும் வந்து பார்த்திங்கன்னா என்ன யூனிட்டு கிராம்ஸில் கிடச்சிருக்கு. சரிங்களா? இப்போ எனக்கு இது கிலோகிராமில் வேணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இங்கே வந்துட்டு இந்த யூனிட் சிஸ்டத்தை நம்ம எடிட் பண்ணிக்கணும். இங்கே போயிட்டு கஸ்டமில் போயிட்டு கிலோகிராம் மாஸ் அப்படிங்கிற இடத்துல கிலோகிராம் அப்படின்னு மாற்றிக்கணும். சரிங்களா? கொடுத்துட்டு இங்கே நான் ரீபில்டு கொடுக்குறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பார்ட்டோட வெயிட்டும் வந்து கிலோகிராமில் கிடச்சிருச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட் இது மாதிரி நம்ம மல்டிபிள் காலம்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு எந்த ப்ராப்பர்ட்டி வேணும்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஒரு அசம்பிளிக்கு இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா பில் ஆஃப் மெட்டீரியல் நம்ம க்ரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த அசம்பிளியை நம்ம எக்ஸ்ப்ளோர்டட் வியூ பண்ணி பார்த்துருப்போம் இல்லையா, அதை எப்படி இந்த ட்ராயிங்கில் காமிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஆல்ரெடி இங்கே நான் பில் ஆஃப் மெட்டீரியல் கொடுத்து
நம்பரிங் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் இந்த வியூவை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நான் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் மாடல் வியூக்குள்ளே போயிட்டு இதே அசம்பிளியை மறுபடியும் உள்ளே நான் கொண்டு வரேன். இங்கே வந்து ஐசோமெட்ரிக் வியூ அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு நான் அந்த அசம்பிளியை உள்ளே கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா, கொண்டு வந்துட்டு டிஸ்பிளே ஸ்டைல் மாற்றிக்கிறேன். இங்கே வந்து நமக்கு தேவையான ஸ்கேலை இங்கே நான் கொடுத்துக்கிறேன். சரிங்களா, அது எதுக்கு ஒவ்வொரு டைம் ஸ்கேல் கொடுக்குறது அப்படின்னா அப்போ தான் இந்த ஷீட்டோட சைஸ்க்கு நமக்கு வியூ வந்து நல்லா கிடைக்கும். சரிங்களா, ரொம்ப சின்னதாக இருந்தால் நம்ம ஜூம் பண்ணி பார்க்குற மாதிரியே இருக்கும். இப்போ இந்த வியூவை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த வியூவை செலக்ட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷோ இன் எக்ஸ்ப்ளோர்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஓகேங்களா, அந்த பாக்ஸை நான் செலக்ட் பண்ணுறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வியூவில் எக்ஸ்ப்ளோர்டட் வியூ கிடச்சிருச்சு. பார்த்திங்கன்னா எந்தெந்த பார்ட்டு எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். அதோட லைன் ஸ்கெட்சும் நமக்கு இங்கே இருக்கும். சரிங்களா, இப்போ இது மூலிமா நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இப்போ எந்தெந்த பார்ட் வந்து எந்தெந்த இடத்துல அசம்பிள் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த லைன் ஸ்கெட்ச் மூலிமா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ இந்த வியூவில் எக்ஸ்ப்ளோர்ட் ஆக வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இந்த வியூவை செலக்ட் பண்ணிட்டு இங்கே இந்த ஷோ இன் எக்ஸ்ப்ளோர்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸை வந்து டீசெலக்ட் பண்ணணும். சரிங்களா, இப்போ நான் டிராயிங் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல எனக்கு தேவையான அசம்பிளியை நான் உள்ளே கொண்டு வரேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஸ்டைல் வந்து நான் மாற்றுறேன். அப்புறம் இந்த சீட் சைஸ்க்கோசரம் நான் ஸ்கேல் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறது ஆல்டர்னேட் பொசிஷன் வியூ. இந்த டூலோட பர்பஸ் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு அசம்பிளி இருக்குது. சரிங்களா, இந்த அசம்பிளியில் கேம் அண்ட் ஃபாலோவர் இருக்குது. சரிங்களா, இதுதான் என்னோட இனிஷியல் பொசிஷன். சப்போஸ் இப்போ நான் அந்த கேமை வந்து நான் ரொட்டேட் பண்ணுறேன். சரிங்களா, அப்போ இந்த பார்ட்டோட பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகுது. இனிஷியல் பொசிஷன்லேருந்து இதான் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த பார்ட்டோட ஃபைனல் பொசிஷன். சரிங்களா, மறுபடியும் ரொட்டேட் பண்ணுறப்போ அது ஆட்டோமேட்டிக்காக இனிஷியல் பொசிஷனுக்கே வந்துடும். சரிங்களா, இப்போ இதை வந்து நம்ம டிராயிங்கில் காமிக்கணும். அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆல்டர்னேட் பொசிஷன் வியூ அப்படிங்கிற டூலை நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, இப்போ நான் என்னோட டிராயிங் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இங்கே ஆல்டர்னேட் பொசிஷன் வியூ அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அந்த டூலை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ எந்த வியூவில் அந்த ஆல்டர்னேட் பொசிஷன் வியூ கொண்டு வரணும் அப்படிங்கிற வியூவை செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. நான் இந்த வியூவை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்ஃபிகரேஷனுக்கு நான் ஒரு நேம் கொடுத்து இதை நான் ஓகே கொடுக்குறேன். சரிங்களா, இப்போ எனக்கு அந்த அசம்பிளி வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா, இதுதான் என்னோட இனிஷியல் பொசிஷன். நான் வந்து இந்த கேமை வந்து நான் மூவ் பண்ணுறேன். ஸோ இதான் பார்த்திங்கன்னா என்னோட ஃபைனல் பொசிஷன். சரிங்களா, ஸோ இந்த இடத்துல கேம் பொசிஷன் பண்ணிட்டு நான் இங்கே ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டிராயிங்கில் எனக்கு வந்து இதோட ஃபைனல் பொசிஷன் என்ன அப்படிங்கிறது ஒரு லைன் டிராயிங் மாதிரி கிடச்சிருக்கும். சரிங்களா, ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட் பொசிஷன் வியூ. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம். அதாவது இந்த கேமோட சென்டர் பாயிண்ட்லேருந்து இனிஷியல் பொசிஷன் என்ன ஹைட்டில் இருக்குது, கேமோட சென்டர் பாயிண்ட்லேருந்து இங்கே ஃபைனல் பொசிஷன் என்ன ஹைட்டில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல டைமென்ஷனிங் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட் பொசிஷன் வியூ டூலோட பர்பஸ். இந்த வீடியோவில் டிராயிங்கில் இருக்கக்கூடிய அசம்பிளிக்கு ரிலேட்டடான டூல்ஸ்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட்டில் வெல்டுமெண்ட் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும், அதை பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.